செயற்கை உணவுன்னா இயந்திரத்தில் தயாரிக்கப்பட்டு பாக்கெட்லேயோ பாட்டில்லையோ டின்னுலேயோ வரக்கூடிய உணவை நம்ம வந்து செயற்கை உணவுன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கமர்ஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இன்னொன்று வந்துங்க இயற்கை உணவு. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய உணவை மாற்றம் இல்லாமல், அதில் பெரிய மாறுதல் இல்லாமல் உரு தெரியக்கூடிய உணவை வந்து நம்ம இயற்கை உணவுன்னு சொல்லலாம். இதே திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாறுபாடு இல்லா உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு செய்யப்படாத இயல்பான உணவுகளை சமச்சீராக சாப்பிட்டால் நம்முடைய உடலுக்கு மட்டுமல்ல, அடுத்த சந்ததியாக உயிருக்கும் பாதுகாப்பு. இப்போ ஸ்பிரிச்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா உயிர்னு சொல்லுவாங்க, சயின்ஸில் வந்து ஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸோ அடுத்த சந்ததியும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம இயல்பான உணவுகளை சமச்சீராக ரசித்து சாப்பிடணும். இதில் வந்து புரோட்டீன் சத்து குறைபாடு நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. புரோட்டீன் சத்து வந்து புரதச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால குழந்தைகள் மெலிந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்தியாவில் 50% குழந்தைகள் எல்லா தரப்பு மக்களிடமும், வளர்ச்சி அதாவது வளமான மக்களிடமும் வளம் குறைவான மக்களிடமும் பரவலாக இருக்கிறது. அந்த ஊட்டச்சத்து குறைபாடு, இந்த புரோட்டீன் சத்து குறைபாடை நீக்குவதற்கு நாம் அதிகம் புரதச்சத்து உள்ள பருப்பு வகைகளை நிறையா சேர்த்துக்கணும். அப்புறம் ஃபிஷ், மீன், கோழி, முட்டை, இந்த 3 உணவுகளையும் ஃப்ரை பண்ணாமல் நம்ம வந்து பரவலாக நிறையா சாப்பிட்லாம். அது சூப்பாவோ அல்லது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வைட்டமின் சத்தெல்லாம் உள்ள உணவுகள் கீரைகளில் தான் இருக்குது. அதனால் பசுமையான கீரைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து உணவில் எந்த ரூபத்திலையாவது துவையலாம், எப்படி வேணாலும். நம்ம பாரம்பரிய உணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அறுசுவை உணவு சமச்சீராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த பேக்கெட் உணவு, இந்த ரெடிமேட் உணவெல்லாம் வந்த உடனே, சிப்ஸு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, மிட்டாய் இதெல்லாம் வந்த உடனே அது வந்து நம்முடைய பசியை கெடுக்கிறது.